2026க்கான எலெக்ஷன் நடந்ததுங்க. நம்ம மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர திங்கக்கிழமை. எல்லாம் எப்ப திங்கக்கிழமை வரும்னு எதிர்பார்ப்போட இருக்கிறோம். இன்னும் ஒரு 6-7 நாள்ல நம்ம கிட்ட நோக்கி வந்துரும். நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட்ட அன்னைக்கு பார்த்து ஹாப்பி ஆகும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கப்புறமா நம்ம பகுதியில உள்ளாட்சி தேர்தல் வருதுங்க. உங்க வார்டுல ஒரு 500 ஓட்டு 600 ஓட்டு தான் இருக்கும். எல்லா பெண்களுக்கு இப்போ 50% ஒதுக்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க பகுதியில இந்த அரசியல்ல யாரு யாரு முன் போயிட்டு அந்தந்த பகுதியில நல்லா வேலை பார்த்து அங்க ஒரு 500 ஓட்டு இருக்கலாம், 400 ஓட்டு இருக்கலாம். இந்த உள்ளாட்சி தேர்தல்ல உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க அந்தந்த பகுதி மக்களுங்களை போயிட்டு பாருங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுங்க. அவங்க கூட ஒரு அனுசரணையாவே இருங்க. ஈஸியா இந்த உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க நின்னீங்கன்னா மக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பெண்கள் எல்லாமே இப்போ டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்னும் இன்ஜினியர் ஆகணும், வேற வேற எல்லா துறையிலையும் வளர்ந்துட்டாங்க. ஆகணும்னு இன்னும் இருக்காங்க. அரசியல் துறையில இன்னும் பெண்கள் நான் வரேன் நிக்கிறேன்னு இன்னும் ஆர்வமா வந்து ஒரு 5 பெண்கள் உள்ளாட்சி தேர்தல அங்கங்க நின்று ஜெயிச்சு நல்லா பண்ணீங்கன்னா எல்லா பெண்களும் ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல்ல பெண்கள் முன்னேறி வந்து சாதிப்பாங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.